வெல்கம். இந்த காணொலியில ஒரு சென்டம் எடுக்கக்கூடிய பேப்பர் பிரசன்டேஷன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி we are going to discuss. வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா நிறைய விஷயங்களை we are going to discuss. இது கண்டிப்பா it will be surely helpful to the students who are really trying to get centum in social science. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த பேப்பரை பார்த்து டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி கொஸ்டின்ஸ் ஆன்சர் கீயை பார்த்தலாம். அப்பதான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ தட் ஃபர்ஸ்ட் மேப்பை பொறுத்தவரையில மால்வா, பிடோமி, கரிசல்மன், தென்மேற்கு பருவக்காட்டு வீசும் திசை, தேயிலை அதிகமாக விளையக்கூடிய பகுதி, டீ குரீன், அஸ்ஸாம், நர்மதா ரிவர், அதிக கல்வி அறிவு எங்க இருக்கு, கேரளால இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு 8 பிளேசஸ் கீ பார்த்துக்கோங்க. அந்த பையனுடைய பிரசன்டேஷன் எப்படின்னு இதுல பார்த்துலாம், கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஹிஸ்டரியை பொறுத்தவரையில ஜான்சி, சாம்பரான், அமிர்தசரஸ், வேதாரண்யம். சில நேரம் ஜாம்பரான் வந்து இங்கே குறிச்சு பிடிங்க, அமிர்தசரஸ்லாம் ஜாலியன் வாலாபாக், அமிர்தசரஸ் ரெண்டு ஸ்ட்ரக்சர் ஒன்னா இருக்கிறதுனால நீங்க மேல போய் நிறைய மாணவர்கள் குறிச்சிருக்கீங்க. இந்த எக்ஸாம்ல நான் வேல்யூ பண்ணும்போது சில மாணவர்கள் அங்கதான் கொடுத்திருந்தாங்க. நான் ரிப்பீட்டட்லி கிளாஸ் ரூம் இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருந்தாலும் கூட அவங்க என்ன பண்ணாங்கன்னா அமிர்தசரஸ் போய் இந்த மேல குறிச்சிருக்காங்க. எங்க குறிச்சிருக்காங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல குறிச்சு வைக்கிறான். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க கொல்கத்தா இருக்கு பாத்தீங்களா, நல்லா படிக்கக்கூடிய மாணவர் கூட இந்த தான் கொல்கத்தா. இதே மாதிரி ஸ்ட்ரக்சர் இங்க இருக்கு பாத்தீங்களா, பங்களாதேஷ்குள்ள. இங்க போய் சில நேரம் என்ன செஞ்சுறீங்க, கொல்கத்தான்னு குறிச்சுறீங்க. இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா, இதெல்லாம் காமனா நல்லா படிக்கக்கூடிய மாணவர்கள் பண்ணக்கூடிய மாணவர்கள் கூட இந்த they commit this mistake. அதனாலதான் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். ஓகேவா? சோ அமிர்தசரஸ், கொல்கத்தா ரெண்டுலயுமே சில நேரம் தவறுதல் நடக்குது. அதனால மார்க் நல்லா படிக்கணுமான கூட அவசரத்துல நான் குறிச்சிட்டேன் சார், கன்ஃபியூஷன் ஆயிட்டேன் சார். அப்புறம் பேப்பர் கொடுக்கும்போது அதை கரெக்ட் பண்றாங்க. ஸோ இதெல்லாம் கொஸ்டின்ஸ் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் 2024 ஆஃப் இயர்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. மேப் பாயிண்ட்ஸ் 1 மார்க் பொறுத்தவரை 28 கொஸ்டின். சமூக ஜனநாயக கட்சியை நிறுவியவர் பெர்டினாண்ட் லாசல். பழைய கடற்கரை யார் கொண்டு வந்தா, விஸ்வநாத நாயக்கர். தமிழ்நாட்டினுடைய மாநில ஒழுங்கு நீலகிரி ஆடு. அரசியல் நிர்ணய தற்காலிக தலைவராக இருந்தவர் சஜியானந்த சின்ஹா. ஆக்சுவலா அம்பேத்கர் நினைச்சுக்கிறோம்னா அவர் டிராப்பிங் கமிட்டியுடைய தலைவர் தான். எந்த ஆண்டு தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் கொண்டு 2013. ஓகே. 2 மார்க்கை பொறுத்தவரை பரிமள வெடிப்பு, இந்தியாவுடைய வேளாண்மை முறைகள் என்னென்ன தேரினா, ராமநாதபுரம் தூத்துக்குடி மாவட்டத்தில் காணப்படக்கூடிய மணல் குன்றுகள். ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்காண்டி நான் சொல்றேன். பிரசன்டேஷன் எப்படின்னு இந்த வீடியோடைய ஃபோக்கஸ் பண்ண போறேன். என்னென்ன மிஸ்டேக்ஸ் டு பி அவாய்டட் பை த ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஆர் ரியலி ஒர்க்கிங் ஹார்ட் டு கெட் சென்டம் இன் சோசியல் சயின்ஸ். கொஞ்சம் டிஃபிகல்டிஸ் இருக்கு. எப்படி பிரசன்டேஷன் இருக்குதுங்கிறத பத்தி தான் we are going to see. 1 மார்க்கை பொறுத்தவரையில 14 கொஸ்டின்ஸ் லெனின், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர். இத்தாலி யாருடன் உடன்படிக்கை சேர்ந்த போப், எந்த ஆண்டில் இந்த உடன்கட்டை ஏறுதல் 1929. இந்த நீல் தர்வு நாடகம் மூலமாக இண்டிகோ பிரச்சனை கொண்டு வந்தது தீனபந்து மிஸ்ரா. அதே மாதிரி அந்த அமெரிக்க குடியரசுத் தலைவர் பொதுவுரிமை கொள்கையை கட்டுக்குள் கொண்டு வர ஒரு பயனுள்ள ட்ரூமன் ஆன்சர். யுனெஸ்கோ உயிர்கோள பாதுகாப்பு பெட்டகத்தின் அங்கமாக இல்லாதது கட்சி. இந்தியாவில் உள்ள உயரமான புவியீர்ப்பனை பக்ரானங்கள். இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய அணை ஹிராகுட்ஸ். உயரமான இடத்தில் அமைந்திருக்கக்கூடிய புவியீர்ப்பனை பக்ரானங்கள். 2 மாணவர்கள் பல நேரங்களில் பிரைட் பாய்ஸ் ஆல்சோ கெட்டிங் கன்ஃபியூஸ்ட். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும். அதனாலதான் ஐ மேக் திஸ் வீடியோ. ஸோ இந்த வீடியோ போடுறதுனால my intention is not to get more and more subscribers, and I never intend to have more and more view duration. அதெல்லாம் இன்டென்ஷன் கிடையாது. நம்ம ஒரு ஒர்க் வந்து பண்றோம்னா that must benefit the students and teaching community அப்படிங்கிற நோக்கத்துல தான் இந்த ஒர்க்கை நான் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ வெடிவெளித்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு ஹைட்ரஜனோட சேர்ந்து எரிக்கக்கூடிய ஒரு பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா கார்பன் அதிகமா இருக்கு. மக்கள் தொகையை பற்றிய பல்வேறு அம்சங்கள் மக்களியல் கேள்வியிலே ஆன்சர் இருக்குது. தென்னிந்தியாவின் இடத்துல இருந்து என்னதான் காவிரி டெல்டா தான். ஸோ இந்தியா எந்த நாட்டோட அதிக எல்லை பயந்து பங்களாதேஷ். ஆளுநர் யாரை மட்டும் நியமிப்பதில்லை, உயர்நீதிமன்ற நீதிபதிகளை நியமிப்பதில்லை. உயர்நீதிமன்ற நீதிபதிகள் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார்கள். ஜிடிபியில் வந்து எந்த துறையில் அதிகமா வேலை கிடைக்குன்னு கேட்டீங்கன்னா சர்வீஸ் செக்டர் என்று சொல்லப்படக்கூடிய பணிகள் துறை தான். டங்கல் திட்டம் இப்ப 1994. ஓகே. இப்ப அந்த பையனுடைய பிரசன்டேஷன் செண்டம் போடலாம், பட் கொஞ்சம் அங்கங்க நான் மார்க்கெட் டிரெக்ட் பண்ணிருக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா செண்டத்தை விட ஒரு 4 மார்க் 5 மார்க்ஸ் கம்மியா போட்டோம்னா பப்ளிக் எக்ஸாம்ல அவங்க செண்டம் எடுக்க வாய்ப்பு இருக்கு. இப்பயே செண்டம் போட்டோம்னா ஒரு லேக்னஸ், அவனும் நம்ம சென்டர் எடுத்துட்டோம், நம்ம சூப்பரா பண்ணிட்டு இருக்கணும் ஒரு மெட்டாலிட்டி கூட வரலாம். ஸோ ஒரு சில இடங்களை நான் மார்க்கை கட் பண்ணியிருக்கிறேன், பார்க்கலாம் என்னன்னு. ஸோ 1 மார்க்கை பொறுத்தவரையில நான் எங்க அந்த பையன் மார்க் லூஸ் பண்ணியிருக்காங்க விஷயம் லாஸ்டா பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கேன், பார்க்கலாம். 1 மார்க். ஸோ இந்த வருடம் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்ல ஆஃப் இயர்ல 1 மார்க் வந்து பாத்தீங்கன்னா 14 லெனின் போப். கரெக்டா அவன் 14 மார்க் எடுத்துட்டான். ஓகே. ஆக்சுவலா 14 மார்க் எடுத்ததுக்கு ஒரு காரணம் அவனோட எஃபர்ட்ஸா இருந்தாலும் இந்த வாட்டி புக்கின் இதுல எதுவுமே இல்லை. ஓகே. ஜென்ரலா பப்ளிக் எக்ஸாம்ல 1 or 2 கொஸ்டின்ஸ் புக்கின் வரும். ஆனா இந்த வாட்டி என்ன இல்லை, இந்த கொஸ்டின் பொறுத்தவரையில புக்கிங் கொஸ்டின்ஸ் இல்லை. அதனால எடுத்துட்டானா இல்ல அவனுடைய ஓன் ப்ரிப்பரேஷன் அவனுக்கு தான் தெரியும். பட் ஓகே, எனிவே the boy has got 14 marks. ஓகே. இதுல எழுதுறத பாத்தீங்கன்னா கரெக்டா இது மாதிரி ஒரே பேஜ்ல நீங்க கம்ப்ளீட் பண்ணணும்.
1 மார்க்கை பொறுத்தவரையில சில நேரங்கள்ல சில மாணவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த 13 தூக்கி 14க்கு, இந்த 12 தூக்கி 13க்கு முன்னாடி எழுதுவோம், இந்த 13 தூக்கி பின்னாடி எழுதுவோம். இந்த மாதிரி நான் பேப்பர் வேல்யூஷனே பார்த்திருக்கேன். பப்ளிக் எக்ஸாம் வேல்யூஷன்ல ஆர்டர் எழுதாம ஆர்டரை மாத்தி எழுதுறாங்க. அதெல்லாம் தயவு செய்து வேணாம். ஏன்னா திருத்தக்கூடிய ஆசிரியருடைய மைண்ட் செட் ஒரே மாதிரி இருக்கு. இதுக்கு அடுத்து இதுதான் ஆன்சர். அதான் ஆக்சுவலா அப்படி மார்க் வழங்கக்கூடாதுதான். பை மிஸ்டேக் மாத்தி எழுதுகிற பட்சத்தில், ஆர்டரை மாத்தி எழுதுகிற பட்சத்தில் மதிப்பெண் இழக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ 14 ஒரே பக்கத்தில் எழுதுறீங்க, தயவு செஞ்சு வேற பேஜுக்கு போகாதீங்க. போனா தப்பா சார் மார்க் போட மாட்டாங்களா அப்படிலாம் கிடையாது. இதுதான் டீச்சர் திருத்தக்கூடிய கன்வீனியன்டான ஒரு பிரசன்டேஷன். ஓகே, 14க்கும் 14 எடுத்துட்டான். அடுத்து 2 மார்க்கை பொறுத்தவரையில பாருங்க, பகுதி 2 தலை போட்டிருக்கான். நீ முடிஞ்சா 2 மார்க்ஸ் கூட போடலாம். ஓகே, ஏன்னா எங்களுக்கு ஒரு ஐடென்டிபிகேஷன் இருக்கும் இல்லையா. 5 மார்க்னா 5 மதிப்பெண் நாட்கள் கூட போடலாம். பர்டிகுலர்லி நீங்க பகுதி 2 பகுதி 3 போடுறீங்களா, பகுதி 4 கண்டிப்பா போடுங்க. ஏன்னா அது 8 மார்க்ஸ். திருத்தக்கூடிய பல ஆசிரியர்கள் அது 5 மார்க் நினைச்சு கூட திருத்த வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த பகுதி 1 மார்க் கூட தேவையில்லை. பகுதி 2ல 2 மார்க் மென்ஷன் பண்ணுங்க, பகுதி 3ல 5 மார்க் மென்ஷன் பண்ணுங்க, பகுதி 4ல 8 மார்க் மென்ஷன் பண்ணுங்க. தட் இஸ் த பெஸ்ட் வே. டீச்சருக்கு ரிமைண்டிங் பண்ணீங்க நீங்களே. ஒரு மாணவன் எந்த அளவுக்கு பிரசன்டேஷன்ல எஃபர்ட்ஸ் எடுத்து மதிப்பெண் பெறுவதற்கு எவ்வளவு எஃபர்ட்ஸ் எடுத்திருக்காங்க பார்த்து தான் நாங்கள் மதிப்பெண் கொடுப்போம். உதாரணத்து பார்த்தீங்கன்னா, பன்னாட்டு சங்கம் தோல்விக்கான காரணங்கள், பன்னாட்டு சங்கம் மட்டும் தான் தலை போட்டுருக்கான். ஓகே, இதுல பாத்தீங்கன்னா ஒரு 2 பாயிண்ட்ஸ் நான் போட்டிருக்கேன், எழுதிருக்கிறேன். 3 பாயிண்ட்ஸ். சங்கம் ஏன் சங்கம் முதலுலக போரில் வெற்றி பெற்ற நாடுகள் அமைப்பாக இருந்தது. சங்கத்தில் யார் சேரவில்லை, அமெரிக்கா சேரவில்லை. சங்கத்துக்குன்னு என்ன இல்லை, தனியான ஒரு ராணுவம். ஈஸியா ஒரு 2 மார்க்ஸ் போட்டிருக்கிறேன். ஓகே, பாளையக்காரனுடைய கடமைகள், இதுல ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கான். பாளையக்காரர்கள் வரிகளை வசூலிப்பது, நிலப்பகுதியை நிர்வகிப்பது, இதெல்லாம் 1 by 1 எழுதிருக்கலாம் பாயிண்ட் நம்பர் போட்டு. ஓகேவா, பட் ஒரே மாதிரி எழுதிட்டான். நீங்க 1 by 1 ஏன் 1 by 1 ஏன் எழுத சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு ரீசன் இருக்கு. அப்போதான் உங்களுடைய பிரசன்டேஷன் எலாபரேட்டா இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா. நீங்க இப்படி ஹரிசாண்டலா எழுதிட்டு போயிட்டீங்கன்னா இதெல்லாம் பாயிண்ட் வைஸ் எழுதலாம். நான் ஆக்சுவலி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கேன், அவன் ஃபாலோ பண்ண மறந்துட்டானே, 2வது பாயிண்ட் ஃபாலோ பண்ணி எழுதிருக்கலாம். ஸோ இதை நீங்க 2, 3, 4 பாயிண்ட் 8 பாயிண்ட்ஸ் வந்துருக்கும் இல்லையா. அப்ப 8 பாயிண்ட்ஸ் எழுதணுமா சார்னா நிச்சயமாக கிடையாது. நல்லா படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு 6 பாயிண்ட்ஸ் எழுதினா கூட போதும், அல்லது ஒரு 4 பாயிண்ட்ஸ் இருந்தாலே as far as 2 mark is concerned you will be given full mark. 2 மார்க் கண்டிப்பா கிடைக்கும். ஸோ இதுல நிறைய மாணவர்களை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாயிண்ட் போடாம ஸ்டார் போட்டு எழுதுறாங்க. அது எனக்கு என்னைய பர்சனல் வியூ என்னன்னு கேட்டீங்கன்னா அதை அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா அது ஒரு அட்ராக்டிவா இல்லை. எப்பயுமே அந்த பேப்பர் எந்த அளவுக்கு அட்ராக்டிவா இருக்கும் அப்போதான் மார்க் ஃபுல் மார்க் கிடைக்கும். யூசி இதுல தலைப்பெல்லாம் போட்டிருக்கான், பாளையக்காரனுடைய கடமைகள். ஓகே, அதை பென்சில்ட்டு அண்டர்லைன் பண்ண சொல்லியிருக்கிறேன். நான் கண்டிப்பா அண்டர்லைன் பண்ணியிருக்கிறேன். இது இந்த மாதிரி ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே லெஃப்ட் சைடு நான் ஏற்கனவே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்த மாதிரி லெஃப்ட் சைடை ஒட்டி மார்ஜினை ஒட்டி தலைப்பு போடுங்க. ஓகேவா, அதை அந்த தலைப்பு போறது கூட பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்கான்னு பாத்தீங்கன்னா, பாளையக்காரனுடைய கடமைகள் பிளாக் கலர் எழுதியிருக்கான். நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷனே பிளாக் அல்லது ப்ளூ கலர் பயன்படுத்தலாம் தான். ஆனா இவன் எப்படி எழுதுனான்னு நான் கேட்கல, இன்னும் பேப்பர் கொடுக்கல. இது எப்படி நீங்க பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, இந்த தலைப்பு போடுறதெல்லாம் கடைசியா போட்டுக்கலாம். எழுதி முடிச்சுட்டு இந்த இடத்துல நீங்க 17 கொஸ்டின் பேர் போட்டு கொஞ்சம் இடம் விட்டுட்டு நீங்க ஆன்சர் எழுதிட்டு போயிடணும். அதே மாதிரி அடுத்த கொஸ்டின் எழுதும் போது பாத்தீங்கன்னா தலைப்பு கொஞ்சம் இடம் விட்டு எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ பன்னாட்டு சங்கம் இப்ப பிளாக் கலர் தலைப்பு போட்டு இது அண்டர்லைன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப டைம் ஆகும். மாத்தி மாத்தி பேனால் எடுத்து எழுதும் போது பேனா கீழே விழுவும், அதுக்கு டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ தட் நான் இதுல ஒரு சஜஷன் என்ன கொடுக்குறேன்னா, இப்போ பன்னாட்டு சங்கத்தினுடைய தோல்வி காரணங்கள் அந்த 15க்கு நேரம் லைட்டா ஸ்பேஸ் விட்டு போயிருங்க. கடைசியா 1/4 மணி நேரத்துக்கு இந்த தலைப்பு பிளாக் கலர்ட்ட யூனிஃபார்மா எழுதிட்டே வரலாம். 2 மார்க் 5 மார்க் எல்லாத்தையும் எழுதலாம். எழுதி முடிச்சுட்டு அண்டர்லைன் பண்றது ஒரே நேரத்துல பண்ணுங்க. ஓகேவா, ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் அண்டர்லைன் பண்ணிட்டு தலைப்பு போட்டுட்டு இருந்தோம்னா டைம் வேஸ்ட். ஸோ இதுதான் வாட் வி சே எக்ஸாம் ஸ்ட்ராட்டஜிஸ். எப்படி டைத்தை மிச்சம் பண்றது, எப்படி நம்ம டார்கெட் 100 மார்க் எடுக்கிறதுங்கிறது நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க கவனமா கவனிங்க. ஓகே, இப்போ பாளையக்காரனுடைய கடமைகள் நான் சொன்னேன், இது பாயிண்ட்ஸ் போட்டு எழுதிருக்கலாம். 7-8 பாயிண்ட்ஸ் வந்துருக்கு. எனவே கரெக்டா எழுதிருக்கனால 2 மார்க்ஸ் நான் கொடுத்துருக்கிறேன். மேப்பை பாத்தீங்களா, மேப் கொஸ்டின் நம்பர் கண்டிப்பா போட்டுருங்க, போடாம இருந்துடாதீங்க. 2வது மேப்பை பொறுத்தவரையில 5 பிளேஸ் இருக்கு, எக்ஸாக்ட்லி குறிச்சிருக்கான். சொன்ன மாதிரியே ஜான்சிக்கு எக்ஸாக்ட்லி குறிச்சிருக்கான், சாம்பரான் எக்ஸாக்ட் லொகேஷன், புனே எக்ஸாக்ட்லி 5 மார்க்ஸ். ஓகே, 8 மார்க்ஸை பொறுத்தவரையில பாத்தீங்கன்னா K2 மவுண்டைன் ஓகே, எல்லாமே ஓகே தான். பிரசன்டேஷன் தென்மேற்கு பருவ காற்று, இந்த தேயிலை விளையும் பகுதியில கூட நான் என்ன சொல்றேன்னா, பிராக்கெட்ல ரைட் அஸ்ஸாம் என்ன எழுதுறீங்க, அஸ்ஸாம் எழுதுங்க. ஏன்னா லீடிங் ப்ரொடியூசர் இப்போ கேரளால குடிச்சாலும் மார்க் உண்டு தான், பட் லீடிங் ப்ரொடியூசர் ஸ்டேட்டை மென்ஷன் பண்ணுங்க. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா கரிசல்மன் கூட என்ன எழுதுனா மகாராஷ்டிரால குடிச்சிருக்கான், பிராக்கெட்ல நீங்க முடிஞ்ச மகாராஷ்டிரா எழுதுங்க. இங்க பாத்தீங்கன்னா அதிக கல்வி அறிவு பெற்ற மாநிலம் எழுதிருக்கான், இன்னும் கூட கொஞ்சம் குறைச்சிருக்கணும். ஓகே, இதோட லெவல முடிச்சிருக்கணும், இந்த ஏரியால ஆரம்பிச்சு இதுக்குள்ள முடிச்சிருக்கணும். இதுக்கு என்ன காரணம்னு உங்களுக்கு தெரியுமா? நான் திருத்தும் போதே யோசிச்சேன், ஏன் ரொம்ப மேல கர்நாடகா வரை கொண்டு போயிட்டானா,
நம்ம அந்த மேப் வந்து பப்ளிக் இப்போ மேப் டீச் பண்ணும்போது ஒரு பெரிய மேப்ல டீச் பண்றோமா இல்லையா, நான் கூட ஒரு வீடியோ அப்லோட் பண்ணி நீங்க பார்த்துருப்பீங்க, ஜியாகிரபி டீச் பண்ணல. அந்த மேப்பை பார்த்து அதே பாயிண்ட் ஆஃப் வியூல குறிச்சிடும். நம்ம கையில கொடுத்துருக்குது இது பப்ளிக் வரக்கூடிய மேப்புங்கிறது அந்த சயின்ஸ்ல தான் நமக்கு கன்ஃபியூஷன் வருது. ஸோ எல்லாருக்கும் நான் தெளிவா சொல்றேன் மாணவர்களுக்கு, சைஸ் நீங்க உங்களுக்கு கையில கொடுக்கப்படக்கூடிய மேப் டீச்சர் கிளாக் வச்சு மேப் வச்சு டீச் பண்றாங்களா இல்லையா, அதுக்கு இதுக்கு என்ன வேரியேஷன் உண்டு, சைஸ் வேரியேஷன் என்பது உண்டு. அதுல கன்ஃபியூஷன் ஆனதுனால மேல வரைக்கும் குறிச்சிருக்கான். ஸோ ஒவ்வொரு பிரச்சனையும் நான் கண்டுபிடிக்கிறேன், ஏன் இந்த மிஸ்டேக்ஸ் கமிட் பண்றான். அதே மாதிரி அந்த அந்தமான் நிக்கோபார் தீவுகள் மேல உள்ளது அந்தமான், கீழே உள்ளது நிக்கோபார். ஸோ எனிவே இந்த இடத்துல நீங்க என்ன போடணும், கேரளான் பிராக்கெட்ல போடுறது மிக சிறப்பு. சில நேரங்கள் அந்த மாணவர் இந்த இடத்துல நம்பர் எல்லாம் போட்டுறான் 1 2 3 அந்த கொஸ்டின்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதெல்லாம் தேவையில்லை. கொஸ்டின் நம்பர் போட்டு கரெக்டா 8 பிளேசஸ் நீங்க வந்து இது 8 பிளேசஸ் எழுதிருக்கீங்களான்னு கொஸ்டினை பார்த்து டிக் அடிச்சுக்கோங்க பென்சில்ட்ட. இல்லைன்னா சில நேரம் எண்றதுல பாத்தீங்களா ஜிக்ஜாக்கா இருக்கு பாத்தீங்களா, இதுல எண்றதுல விட்டுருவீங்க. நாங்களே திருத்தும் போது எப்படி திருத்துவோம், நான் என்னைய பொறுத்தவரையில ஜஸ்ட் ஒரு ரைட் மார்க் போடுவேன், 1 2 3 கவுண்ட் பண்ணிட்டே வருவேன். அப்போ 8 வந்தா கரெக்டா, அப்படி நான் வந்து எண்ணிட்டு இருக்க முடியாது. திருத்தினதுக்கு அப்புறம் என்னன்னு எனக்கும் குழம்பி போகும். அது மாதிரி நீங்களும் மார்க் பண்ணதுக்கு அப்புறம் என்ன நீங்களும் உங்களுக்கும் குழம்பிடும். ஸோ இதெல்லாம் டிப்ஸுங்க. எதுக்கு நான் இதெல்லாம் இவ்வளவு ரிஸ்க் எடுத்து ஒவ்வொரு விஷயத்தையும் பேசிட்டு இருக்கேன்னா, the students must be benefited by this video. அதனாலதான் இதை பண்ணிட்டு இருக்கிறேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வாரிசு இழப்பு கொள்கை. இதுல இவ்வளவு தூரம் லென்த்தியா போட்டுக்கலாம், இவங்க சொன்னது இவ்வளவு தேவையில்லை. வாரிசு இழப்பு கொள்கை அப்படின்னு தலைப்பு போட்டாலே ஸ்டூடெண்ட் டீச்சர்ஸ் வில் அண்டர்ஸ்டாண்ட். இந்த கொஸ்டின் தான் ஆன்சர் இருக்கான். கொஸ்டின் பாருங்க, மார்ஜின் வெளியே போட்டுருக்கான், பாயிண்ட் நம்பர் உள்ள போட்டுருக்கான். இதுதான் பிரசன்டேஷன். இங்க ஸ்டார் போட்டு அது போட்டு எழுதிட்டீங்கன்னா நல்லாவே இருக்காது. ஓகே, பருவமழை வெடிப்பு. தென்மேற்கு பருவக்காற்று வீசுவதற்கு முன்னாடி டெம்பரேச்சர் 46 டிகிரி கொடுது. இதுல நீங்க என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, இந்த இடி மின்னலுடன் கூடிய மழை இருக்கா, இதை வந்து பென்சில் அண்டர்லைன் பண்ணி காமிக்கலாம். எந்தெந்த கேள்வியில ஒரு சில வார்த்தைகளுக்கு தான் அங்க ஆன்சர் இருக்கும். இதுல எங்களுக்கு ரொம்ப முக்கியமானது இடி மின்னலை பார்த்துட்டாலே நாங்க மார்க் கொடுத்துருவோம். ஓகே, இது எப்ப பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, அந்த தலைப்பு போடுறீங்களா இல்லையா, ஹெட்டிங் போட்டு அண்டர்லைன் பண்ண சொன்னா இல்லையா, அப்போ அண்டர்லைன் பண்ணுங்க. எழுதிட்டு இருக்கும் போது இந்த கொஸ்டின் எழுதும் போது அண்டர்லைன் பண்ணக்கூடாது, நமக்கு டைம் வேஸ்ட். ஏன்னா பென்சில் எடுக்கணும், திருப்பி உள்ள வைக்கணும். ஓகே, நான் சொல்ற விஷயங்களை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுங்க. There is a possibility for you to get center in public examination. நிச்சயமா உண்டு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வேளாண்மையினுடைய வகைகள். ஓகே, தண்ணீர் வேளாண்மை, வணிக வேளாண்மை கரெக்டா எழுதிருக்கலாம். ஸோ நான் 2 மார்க்ஸ் கொடுத்துட்டேன். அடுத்து வந்து தேரி, ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி மாநகர மணல் குன்றுகள். ஓகே, இந்த மணல் குன்றுகளை பார்த்து அண்டர்லைன் பண்ணுங்க. ஓகே, அப்ப ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் எதை அண்டர்லைன் பண்ணா அந்த டீச்சர் கரெக்டா ஆன்சர்ஸ். நாங்க எதிர்பார்க்கறது ஒரு கொஸ்டின் அந்த வேர்டு இருக்கணும். ஓகேவா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாட்டு வருமானம், பண்டங்கள், பணிகள், மதிப்பு, இந்த வார்த்தை இருக்கு. இதைத்தான் நாங்க பார்ப்போம். எல்லாத்தையும் ரீட் பண்ணிட்டு இருக்கு. வில் நாட் ஹேவ் டைம். ரொம்ப வேகமா திருத்துவோம், அதே நேரத்தில் அக்யூரேட்டா திருத்துவோம் இல்லையா. அதனால இதுதான் டிப்ஸ் நான் சொல்றது. அடுத்து தமிழ்நாட்டினுடைய பல்நோக்கு திட்டங்கள் அழகா எழுதியிருக்கிறான். ஓகே, அதே நேரத்துல ஆளுநராக ஆவதற்கான தகுதிகள் 35 வயது, இது காமன், இந்திய குடிமகன், இதெல்லாம் காமனா வரக்கூடியதான். கரெக்டா ஒரு 4 பாயிண்ட்ஸ் எழுதியிருக்கான். நீட்டா பாயிண்ட் நம்பர் போட்டு எழுதியிருக்கான். இட்ஸ் ஓகே. சார்பு உறுப்பு நாடுகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா எழுதியிருக்கான். 8 கண்ட்ரிஸ், சார்பில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் 8 கண்ட்ரிஸ். இதுக்கு வந்து நான் ஒரு ஷார்ட்கட் சொல்லியிருக்கிறேன், MBBS வெயிங் போட்டிருக்கிறேன். அதாவது இதை ஞாபகம் வச்சுக்கிட்டா நீங்க ஈஸியா எழுதிடலான்னு. இவன் கரெக்டா தான் அதை ஃபாலோ பண்ணி தான் எழுதியிருக்கான். பாருங்களேன், இது எப்படின்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்றேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பையன் என்ன பண்ணிருக்கான், பென்சில் அந்த பேப்பர் MBBS வெயின் மேல பக்கத்துல எழுதியிருக்கான் பென்சில்டே. அதை பார்த்து எழுதிக்கிறது, ஏன்னா மறந்து போவானா. பாத்தீங்களா, இதுதான் நம்ம சொல்லக்கூடிய ஸ்ட்ராட்டஜி அவன் ஃபாலோ பண்றான்னு அர்த்தம். உதாரணத்துக்கு M மாலத்தீவ்ஸ் கரெக்டா எழுதியிருக்கான, B பங்களாதேஷ், இன்னொரு B பூட்டான். அப்ப இதைத்தான் ஃபாலோ பண்ணி எழுதியிருக்கிறான். எஸ் ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான், P ஆப்கானிஸ்தான், அந்த இந்தியா அண்ட் என்ன வந்து நேபாள். இந்த ஆர்டர்ல வரதுனால நம்ம சொன்ன ஷார்ட்கட்டை ஃபாலோ பண்ணிருக்கிறான். சார் இது மாதிரி எல்லாத்துக்கும் ஷார்ட்கட் சொல்லுங்க சார்னா, இட்ஸ் நாட் பாசிபிள் ஃபார் த டீச்சர். ஒரு சில கொஸ்டினுக்கு ஷார்ட்கட் சொல்ல முடியும். சில நேரங்களில் நம்ம ஆசிரியர்களே நிறைய ஷார்ட்கட் சொல்றாங்க. அதை வந்து ஞாபகம் வைக்கிற அளவுக்கு பிரேக் பாய்ஸ் கூட ஞாபகம் வச்சுக்கிற மாட்டான். ஸோ ஒரு சில விஷயங்களுக்கு, ஒரு சில கொஸ்டின்ஸுக்கு ஷார்ட்கட் வே வில் பி ஒர்க்கபிள். அந்த பொறுத்தவரை இந்த கொஸ்டின்ஸ் அந்த வழிதான். இதை தயவு செஞ்சு நீங்க ஹரிஜானல் எழுதிட்டு போயிடாதீங்க. இப்படி எழுதுனா தான், இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் ரோமன் லெட்டர் போட்டு எழுதுனா தான் எக்ஸலண்டா இருக்கும். நீங்க ஸ்டார் போடக்கூடாதா சார்னா, என்னைய பொறுத்தவரையில அவாய்ட் புட்டிங் ஸ்டார்ஸ். அது என்னமோ அவ்வளவு எனக்கு சிறப்பா தெரியல. இது எக்ஸலண்டா இருக்கும். தொழில் முனைவு நீட்டா டைட்டில் போட்டுருக்கான், அண்டர்லைன் பண்ணியிருக்கான். பாத்தீங்கன்னா இதை கூட 2 லைன்ஸ் போடலாம். நீங்க ஸ்கேல்ட்ட போடுங்க. இப்படி 2 லைன்ஸ் போட்டீங்கன்னா இன்னும் அழகா இருக்கும். ஓகே, தொழிற்சாலைகளை உருவாக்குவதற்கு தேவைப்படக்கூடிய திறன் தான் அது என்ன சொல்றோம், தொழில் முனைவு. ஓகே, எதை டெவலப் பண்றது, தொழிற்சாலைகளை டெவலப் பண்றது. அதே மாதிரி முதலுறவு பொருட்கான காரணங்கள் நீட்டா தலைப்பு போட்டிருக்கான், சென்டர்ல போட்டிருக்கிறான். பாத்தீங்களா, முதலுறவு பொருட்கான முக்கிய காரணங்கள். அந்த சப்ஹெட்டிங்ஸ் எல்லாம் அண்டர்லைன் பண்ணியிருக்கிறான். ஓகே, அதே மாதிரி வன்முறை சார்ந்த தேசியம், பிரான்ஸ் ஜெர்மனியோடு கொண்ட பகை, இப்படி நீட்டா பால்கன் போர், உடனடி காரணத்துல யாருடைய கொலை,
ஆஸ்திரிய இளவரசர் பிரான்ஸ் ஃபெர்டினாண்டினுடைய கொலை. ஓகே, இதை கூட நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அண்டர்லைன் பண்ணி காமிக்கலாம். இந்த அண்டர்லைனிங் ஒர்க்லாம் யூ டு அட் லாஸ்ட் 10 minutes அல்லது 15 minutes அலாட் பண்ணிக்கோங்க. இதுக்குன்னு ரிவிஷன் பண்றதுக்காண்டி இதை அலாட் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ ஆக்சுவலா 44 கொஸ்டின்ஸ் இருக்கு. நீங்க எழுத வேண்டியது 36 கொஸ்டின்ஸ் தான். ஏன்னா 5 மார்க்ல ஒரு 4 கொஸ்டின் சாய்ஸ்ல விட்டுருவோம். 2 மார்க்ல ஒரு 4 கொஸ்டின் சாய்ஸ்ல விட்டுருவோம். மற்ற 43ங்கிறது 8 மதிப்பெண் வினா. ஓகே, 44ங்கிறது மேப் பாயிண்ட்ஸ். ஓகே, 36 கொஸ்டின்ஸ் நம்ம என்ன எழுதணும், ஆன்சர் என்பது எழுத வேண்டும். ஓகே, இதுக்கு நான் ஃபுல் மார்க் கொடுத்துருக்கிறேன். அப்போ எங்க சார் மார்க் போச்சு நீங்க கேட்கலாம். அதையும் நான் ஃபர்ஸ்ட் பேஜ்ல மென்ஷன் பண்ணியிருக்கேன், அதையும் பார்த்துடலாம். 2ஆம் உலக போரினுடைய விளைவுகள் தலைப்பு நீட்டா போட்டிருக்கிறான். இன்னும் சென்டர்ல கொண்டு போயிருக்கலாம். ஓகே, சென்டர் தான். இரு அணிகளாக பிரிதல் உலகம். ஆக்சுவலா 4 மார்க் போட்டு அடிஷனல் 1 மார்க் கொடுத்துருக்கிறேன். ஓகே, பிரசன்டேஷன் இஸ் ஓகே, நீட்டா பாயிண்ட் நம்பர் போட்டு எழுதியிருக்கிறான். அணு ஆயுத பரவல்னு போட்டிருக்கிறான். ஓகே, பன்னாட்டு முகமைகள், காலனி ஆதிக்க நீக்கம். ஓகே, இட்ஸ் ஓகே. இதுக்கு நான் 5 மார்க் கொடுத்துருக்கிறேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த வேறுபடுத்த வினாக்கள் டிஸ்டிங்விஷ பொறுத்தவரையில இவன் என்ன பண்ணியிருக்கிறான்னா இந்த லைனே நான் போட வேணாம்னு சொல்லியிருக்கிறேன். ஆனா இவன் போட்டிருக்கிறான். ஓகே, இந்த லைன் வேணாங்க, நீங்க இதை கவனிங்க, இதை அப்படியே இங்க ஜாயின் பண்ணி விட்டுருங்க, இதை அப்படியே ஜாயின் பண்ணி விட்டுருங்க. ஓகே, இந்த லைன் என்ன செய்ய வர, அப்பதான் எழுதுறதுக்கு இடம் கிடைக்கும். இது எதுக்கு இந்த தேவை? சில பேர் இவனுக்குள்ள பாதி கட்டம் போடுறான், இப்படி போடுறான். சில மாணவர்கள் இதெல்லாம் தேவையில்லாத வேலை இப்படி போட்டு இதுல பிரிச்சுட்டு இருக்கான். அதெல்லாம் வேணாம். ஓகே, இப்போ இதுல கூட கரெக்டா தான் எழுதிருக்குன்னா நான் இங்க பாயிண்ட் நம்பர் போட மறந்துட்டேன். இது போட்டீங்கன்னா இன்னும் எலாபரேட் ஆகும், நல்லா இருக்கும் பாக்குறது. இங்கிட்ட 1, இது பாயிண்ட் நம்பர் 202. ஓகே, ஒரு மேக்ஸிமம் 2 பாயிண்ட்ஸ். ஸோ இட் கம்ஸ் அரௌண்ட் 4 பாயிண்ட்ஸ். டோட்டலி நாங்கள் என்ன செய்யணும், 2 மார்க் கொடுத்துருவோம். ஓகே, எக்ஸாக்ட்லி என்ன வேணுமோ அதை தான் எழுதணும். பரவாயில்ல எழுதியிருக்கிறான். உள்நாட்டு வணிகம், பன்னாட்டு வணிகம் எழுதியிருக்கான். ஒரு நாட்டிற்குள் நடைபெறும் வணிகம். ஓகே, நாடு அல்லது 1க்கு மேற்பட்ட நாடுகளுக்கு இடையே நடைபெறக்கூடிய வணிகம். இட்ஸ் ஓகே, அந்த நாட்டினுடைய பணத்தில் நடைபெறும், சர்வதேச பணத்தில் நடைபெறும். ஓகே, இது எக்ஸாக்ட்லி. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வேளாண்மையினுடைய முதுகெலும்பு என்று, இந்தியாவில் வேளாண்மை ஏன் இந்தியாவினுடைய முதுகெலும்பு அப்படின்னு கேள்வி. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவன் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிட்டான். எனக்கு தெரிஞ்சு என்ன நடந்து பண்ணியிருக்கேன், இதை கூட நான் பாத்தீங்கன்னா தனியார் வேளாண்மை, வணிக வேளாண்மை இதெல்லாம் எழுதி வச்சிருக்கானோடனே கொஸ்டின் நம்பர் 22 ஒரு கேள்வி இருக்கு. இந்தியா வேளாண்மை என்ற வகைகள் இருக்கு. அதை தான் ரிப்பீட் பண்ணிட்டானோன்னு நான் நினைச்சேன். அதனால எக்ஸ்ட்ரா கொஸ்டின் போட்டிருக்கிறேன். ஆக்சுவலா அவன் ரிப்பீட் பண்ணல. இந்த கேள்வி அவனுக்கு விட சரியா தெரியல. அவன்கிட்ட கேட்டா தெரியும். நான் இன்னும் பேப்பர் கொடுக்கல, கேட்டா தெரியும். ஏன்னா வந்து கொஞ்சம் அது ரிலேட்டடா எழுதியிருக்கான். இதுக்கு இந்த கேள்வியை பொறுத்தவரையில நல்லா கவனிங்க. இந்த காரணம் கூறுக வேறுபடுத்ததோடு வரக்கூடிய காரணம் கூறுக்கு நீ எழுதக்கூடிய ஆன்சர் நெத்தியடியா இருக்கணும். உதாரணத்துக்கு இதுக்கு என்ன விடம் கேட்டீங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்கள் தங்களுடைய வாழ்க்கை தரத்திற்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் தங்கள் வருமானத்திற்கு எதை சார்ந்திருக்கிறார்கள், வேளாண்மையை சார்ந்திருக்கிறார்கள். ஒரு முதுகெலும்புன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா பேக் போன். ஒரு மனிதன் நடப்பதற்கு, உயிர் வாழ்வதற்கு என்ன மிக அவசியம், முதுகெலும்பு ரொம்ப அவசியம். அதுல ஏதாவது ப்ராப்ளம் வந்தா ரொம்ப நாள் உயிர் வாழ முடியாது இல்லையா? அது மாதிரி இந்தியாவில் வாழக்கூடிய மக்கள் கிட்டத்தட்ட ஒரு இந்தியா சுதந்திரம் அடைந்த போது 80% மக்கள் எதை சார்ந்திருந்தார்கள், தங்கள் வாழ்க்கைக்கு, தங்கள் வருமானத்திற்கு, தங்கள் உயிர் வாழ்வதற்கு எதை சார்ந்திருந்தார்கள், வேளாண்மை. அதனாலதான் வேளாண்மை இந்தியாவினுடைய முதுகெலும்பு. ஒரே வரி, இந்திய மக்கள், பெரும்பான்மையான மக்கள் வருமானத்திற்கு எதை சார்ந்து இருப்பதால், வேளாண்மையை சார்ந்து இருப்பதால். இவ்வளவுதான் விட. இப்ப உதாரணத்துக்கு இன்னொரு கேள்வி சொல்றேனே, மேற்கு தொடர்ச்சி மலையில் உற்பத்தி ஆகக்கூடிய ஆறுகள் ஏன் கிழக்கு நோக்கி ஓடுகின்றன. இதுக்கு விட வந்து வளன்னு இது மாதிரி எழுதக்கூடாது. ஓகே, இந்த கேள்விக்கு இவன் எழுதுறது ஏன் எழுதிருக்கான்னு சொல்லிட்டேன். இவனுக்கு ஆன்சர் சரியா தெரியல. அதனால அந்த சார் எதையா எழுதி வச்சா மார்க் போட்டுருவாங்கன்னு வச்சிருக்கான். இப்ப என்ன கேட்டீங்கன்னா, ஏன் மேற்கு நோக்கி கிழக்கு நோக்கி ஓடுகிறது என்றால், தக்கான பீடபூமி கிழக்கு நோக்கி சரிந்திருப்பதால். இவ்வளவு எழுதுனா போதும். அது ஓடுகிறது வைக்கிறதுனா நான் தேவையில்லை. தக்கான பீடபூமி கிழக்கு நோக்கி சரிந்திருப்பதால். கிழக்கு தொடர்ச்சி மலை ஏன் தொடர்ச்சியற்று காணப்படுகிறது, மேற்கு தொடர்ச்சி மலை உற்பத்தி செய்யக்கூடிய ஆறுகளால் அரிக்கப்படுவதால். அந்த அரிக்கப்படுவதால நீங்க என்ன செய்யலாம், அண்டர்லைன் பண்ணலாம். இதுதாங்க டிப்ஸ். இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா சென்டர் மார்க் எடுக்கலாம். ஓகே, அடுத்து கொஸ்டின் நம்பர் 28. இந்த வாட்டி பாத்தீங்கன்னா புக்கிங் கேட்கல, அதனால அவன் அட்டன் பண்ணிக்கலாம். ஒருவேளை புக்கிங் கேட்டிருந்தா பண்ணிருப்பானா இல்லையான்னு எனக்கு தெரியல. இமயமலையினுடைய உட்பிரிவுகள் நீட்டா எழுதியிருக்கிறான். தலைப்பு சப்ஹெட்டிங்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நீட்டா அண்டர்லைன் பண்ணிருக்கேன். இது டபுள் லைன் கூட போடுங்க, நல்லா இருக்கணும் பாக்குறதுக்கு. பென்சில்ட்ட போடுங்க. இந்த டைட்டில்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா விவரமா பிளாக் கலர்ல தான் போடுறேன். இது லாஸ்டா போடுங்க. இல்ல எனக்கு பிளாக் கலர்ல போறது சிரமம் சார், நீங்க ப்ளூ இங்க்லயே போடலாம். ஏன் உங்களால டைம் மேனேஜ்மெண்ட் முடியாது சார், நான் டைம் மேனேஜ்மெண்ட் எப்படின்னு ஒரு தனியா வீடியோவே போட்டுருக்கேன், நீங்க அதை பாருங்க. ஓகே, மத்திய இமயமலை நீட்டா எழுதியிருக்கிறான். இட்ஸ் ஓகே, 5 மார்க்ஸ் ஐ ஹவ் கிவன். ஐ திங்க் நீட்டா எழுதிருக்கான். முக்கியத்துவம்னா நீட்டா எழுதிருக்கிறான். ஓகே, அடுத்து வந்து இயற்கை அழகின் அது பாருங்க 1.5 பேஜ் 2 பேஜஸ் எழுதியிருக்கிறான். ஆக்சுவலி இவ்வளவு பிரசன்டேஷன் கூட கொஞ்சம் தேவையில்லை. இது எங்க பாதிக்குன்னு கடைசியா நான் சொல்றேன்.
இந்திய குடிமகனுடைய அடிப்படை கடமைகள் உரிமைகள்லாம் நீட்டா எழுதியிருக்கிறான். சமயச்சார் உரிமை, கல்வி கலாச்சார உரிமை, சமத்துவ உரிமை, அனைவரும் சமம், சட்டத்திற்கு முன் சுதந்திர உரிமை, எதனாலும் பண்ணிக்கலாம். சுரண்டலுக்கு எதிரான உரிமை யாரை பாதுகாக்கிறது? சுரண்டலுக்கு எதிரான உரிமை என்பது பெண்கள். ஓகே, பெண்களையும் குழந்தை தொழிலாளர் முறையும் ஒழிப்புதான் என்னது சுரண்டலுக்கு எதிரான உரிமை. எந்த ஒரு மதத்தையும் பின்பற்றக்கூடியது சமயச்சார்பு, சமய சார்பு உரிமை. அரசுக்கு என்ன கிடையாது, எந்த ஒரு மதமும் கிடையாது. மனிதனுக்குத்தான், நாட்டில் வாழக்கூடிய மக்களுக்குத்தான் மதமே ஒழிய யாருக்கு அல்ல, அரசாங்கத்திற்கு அல்ல. அதுதான் அந்த பாயிண்ட். கல்வி கலாச்சார உரிமை, சிறுபான்மையினருக்கென்று இருக்கக்கூடிய எழுத்து மொழி அவைகளை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய உரிமை யாருக்கு உண்டு? அந்த சிறுபான்மையினர் யாருன்னா இந்துக்களை தவிர்த்து இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மக்கள் எல்லாருமே யாரும் ஒரே வரியில முடிச்சிடலாம். சிறுபான்மையினர் யாருதான் மாணவர்கள் சில டவுட் கேட்கிறாங்க. ஒரே வரி, இந்துக்களை தாண்டி இருக்கக்கூடிய மற்ற மதத்தினர் அனைவருமே இந்தியாவின் சிறுபான்மையினர். இந்த மாதிரி டக் டக்குன்னு ஆன்சர் நமக்கு எளிமைப்படுத்தி கொடுத்தாதான் புரிஞ்சுக்குவான். அரசியலமைப்பு உட்பாடுகள் தீர்வான உரிமைங்கிறது லாஸ்ட் உரிமை. இந்த 5 அடிப்படை உரிமைகளையும் பாதுகாப்பதற்காக இந்திய அரசியலமைப்பு குடிமகன்களுக்கு கொடுத்துள்ள உரிமைதான் இந்த தீர்வு காணும் உரிமை. இந்த உரிமையை பயன்படுத்தி நாம் நீதிமன்றத்தை நாடி எதை பாதுகாத்துக் கொள்ளலாம், நம்முடைய உரிமைகளை பாதுகாத்துக் கொள்ளலாம். சோ குடியரசுத் தலைவருடைய சட்டமன்ற அதிகாரங்கள் இதுக்கு ஒரு 4.5 மார்க் கொடுத்துருக்கிறேன். ஓகே, நல்லா தான் பிரசன்டேஷன் இருக்குது. கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டா இருந்திருக்கலாம். பாத்தீங்கன்னா ஒரு 8-7 பாயிண்ட்ஸ் கிட்ட தான் எழுதியிருக்கிறான். ஓகே, அதனால கொஞ்சம் மார்க்கை ஒரு 1/2 மார்க் டிடெக்ட் பண்ணியிருக்கிறேன். இதையும் கொடுத்துருந்தா ஃபுல் மார்க் எடுத்திருக்கலாம். ஜிடிபியை பொறுத்தவரையில செலவின முறை, வருமான முறை, மதிப்பு கூட்டு முறை நீட்டா எழுதியிருக்கிறான். பாத்தீங்களா, வருமான முறை அந்த நாட்டில் பண்டங்கள் பணிகள் உற்பத்தியில் ஈடுபட்டுள்ள அனைத்து ஆண்கள் பெண்களுடைய வருமானத்தை கூட்டுவதன் வாயிலாக வருமான முறையில் நாம் இதை கணக்கிடுகிறோம், நாட்டு வருமானத்தை கணக்கிடுகிறோம். ஓகே, இந்த மதிப்பு கூட்டு முறைனா நீட்டா எழுதியிருக்கான். பாத்தீங்களா, இது நல்லா பாக்ஸ்குள்ள போட்டுருக்கான். அதாவது இதெல்லாம் என்னது, டீ தூள், பால், சர்க்கரை எல்லாம் இடையீட்டு பொருட்கள், இன்டர்மீடியட் குட்ஸ். இதனுடைய மதிப்பெல்லாம் கூட்டிட்டோம்னா எதனுடைய மதிப்பு கிடைச்சிடும்? இறுதி பண்டத்தினுடைய மதிப்பு. அதை தெளிவா போட்டிருக்கான். இறுதி பண்டம் மொத்த மதிப்பு எதற்கு சமம்? இறுதி பண்டத்தினுடைய கூடுதல் மதிப்பிற்கு. இது இறுதி பண்டம் போடக்கூடாது, கரெக்ட் தான் போட்டிருக்கான். இங்கே வேணா கணக்கில் இடைநிலை பண்டத்தின் மொத்த மதிப்பும் எல்லாத்தையும் கூட்டிட்டோம்னா என்ன வந்துடும்? இறுதி பண்டத்தினுடைய மதிப்பு என்பது வந்துவிடும். இதுக்கு நான் 5 மார்க் கொடுத்துருக்கேன். பிரசன்டேஷன் இஸ் ஓகே. இந்த டைம் லைன் பாத்தீங்களா, நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டேன் டைம் லைன்னு தனியா. அதெல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணி அளவு திட்டம் போட்டிருக்கான். ஓரளவு 10 ஆண்டுகள் போட்டிருக்கான். நிகழ்வுகள் பாத்தீங்களா 10 வருஷத்தை தான் எழுதியிருக்கிறான். ஏன்னா இந்த நிகழ்வுகளை முதல்ல எழுதினோம்னா இது இங்கிட்டு போச்சுன்னா கொஞ்சம் சில நேரம் நீளமான நிகழ்வு வந்தா அசிங்கமா இருக்கும். இது ஆர்டரா இருக்கு. பாத்தீங்களா, பாக்ஸ் நீட்டா போட்டுருக்கான், நீட்டா அம்புக்குறி போட்டுருக்கான், பாக்ஸ் நல்லா லெப்ட்ல எழுதி போட்டிருக்கான். பாத்தீங்களா, நீ அந்த இடத்துல போடுறதா இங்கிட்ட எழுத என்ன இருக்காது, இடம் இருக்காது. ஓகே, சொன்ன விதிமுறைகளை கரெக்டா ஃபாலோ பண்ணியிருக்கிறான். இதுதான் பாத்தீங்கன்னா எக்ஸலன்ட் பிரசன்டேஷன். தனி பக்கத்துல கொண்டு போகணும். நீங்க ஃபர்ஸ்ட் பக்கத்துல ஒரு 1/2 பேஜ் இருக்கு சார் அப்படின்னு நாங்க போட்டுருவோம் சார்னா போடக்கூடாது. காலக்கோட பொறுத்தவரையில தயவு செஞ்சு 5 ஈவெண்ட் தான் குடிங்க. நெவர் மார்க் மோர் தென் 5 ஈவெண்ட்ஸ். அது மாதிரி ரொம்ப ஃபெமிலியர் ஈவெண்ட்டா எழுதுங்க. உங்களுடைய இன்டெலிஜென்ஸ், நான் பிரைட் பாய்ஸ்க்கு சொல்றேன், உங்களுடைய இன்டெலிஜென்ஸை இங்க இதுல காமிச்சீங்கன்னா சில நேரம் அந்த நிகழ்வு திருத்தக்கூடிய ஆசிரியருக்கு தெரியாத பட்சத்தில் மதிப்பெண் என்பதை இழக்க வேண்டிய சூழ்நிலை கூட ஏற்படும். அதெல்லாம் நான் ஒரு விஷயத்துல சொல்லியிருக்கிறேன். நானே அந்த மாதிரி சில நேரங்களில் வேலியேஷன்ல பார்க்கும்போது சம்டைம்ஸ் நான் ஒரு வாடியை கூட அந்த ஏரியால போகும்போது கூப்பிட்டு ஒரு டீச்சர் கேட்டேன், இந்த நிகழ்வு ரைட்டா சார்? நான் நேரம் போனேன், ஓகே கரெக்டா தான் மேம், யூ கேன் கிவ் மார்க்னு சொன்னேன். அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நான் ஸ்பாட்டுக்கு போகலன்னா ஒருவேளை அவங்களுக்கு டவுட்ல அதை கூட என்ன செய்யாம இருக்கலாம், மதிப்பெண் வழங்காம கூட போயிருக்கலாம், அவங்க சண்டை அடிக்க வாய்ப்பு இல்லாம போய். ஸோ தட் டோன்ட் எவர் ஷோ யுவர் இன்டெலிஜென்ஸ். ரொம்ப டஃப்பா எழுதி மதிப்பெண்ணை இழந்து விட வேண்டாம். உங்களுக்கு ஃபெமிலியர் ஈவெண்ட்டை எழுதுங்க, வேற வழியே இல்லைன்னா எழுதலாம். இப்போ 30 இயர்ஸ் நமக்கு கம்பல்சரி இருக்கும். ஸோ தட் நோ ப்ராப்ளம். அது இந்திய நிகழ்வுனா இந்திய நிகழ்வுலான்னு பாருங்க, உலக நிகழ்வுனா உலக நிகழ்வுலான்னு பார்த்து எழுதுங்க. ஓகே, அவசரப்பட்டு எழுத வேணாம். இந்த கருப்பு பணத்தை பொறுத்தவரையில ஒரு பெரிய டிராபேக், 3 மார்க் தான் நான் கொடுத்துருக்கிறேன். இந்த கொஸ்டின், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நீங்க கொஞ்சம் சூஸ் பண்றதை அவாய்ட் பண்ணலாம். அதாவது இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை நிர்ணயிக்கும் காரணிகள், இதெல்லாம் நீங்க எலாபரேட்டா எழுத முடியாது. இந்த கொஸ்டினுக்கு மட்டும் நான் கொஞ்சம் ஒரு வீடியோ போடலான்னு இருக்கிறேன். நீங்க இந்த மாதிரி எந்தெந்த கொஸ்டின் ரொம்ப ஷார்ட்டா இருக்கு அதுக்கெல்லாம் நீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் சேர்க்கலாம். இது புக்ல கூட அவ்வளவு புரியுற மாதிரி இல்ல. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், ஒரு பாயிண்ட் எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு. எனக்கு வீடியோ லென்த்தியா போறது பிடிக்கல, ஏன்னா வந்து உங்களுக்கு பொறுமை இருக்கு அதை வாட்ச் பண்றதுக்கு. ஒரு விஷயத்த சொல்றேன், இந்த தொழில்துறையின் பங்கு, கடத்தல் இருக்கு, ஸ்மக்லிங் சொல்லலாம். இப்ப எப்படி கடத்தல் வந்து கருப்பு பணம் உருவாக காரணம்னா, ஃபாரின்ல இருந்து ஒரு கமாடிட்டியை வந்து முறைப்படி இந்தியாவுக்கு கொண்டு வர்றாங்கன்னா அங்க இருந்து கொண்டு வரும்போது அங்கேயும் டேக்ஸ் கட்டணும். இங்க இந்தியாவுக்குள்ள நுழையுதுன்னா அந்த பொருளுக்கு டேக்ஸ் கட்டணும். இப்ப அந்த டேக்ஸ் கட்டாம மறைச்சு கொண்டு வர்றதான் கடத்தல்னு சொல்றோம். அப்ப மறைச்சு கொண்டு வந்து டேக்ஸ் கட்டாம இங்க விற்கக்கூடிய அந்த கொண்டு வரக்கூடிய பொருளினால் என்ன உருவாகும்? கருப்பு பணம் என்பது உருவாகும். அதான் கடத்தல்னு சொல்றாங்க. வரியினுடைய அமைப்பு, இப்ப அரசாங்கத்துக்கு வரி விதிக்கக்கூடிய உரிமை இருக்கு, அதுக்காண்டி இஷ்டத்துக்கு வரி விதிக்கலாமா? பிரான்ஸ் புரட்சிக்கு முக்கியமான காரணமே பாராளுமன்றத்தினுடைய ஒப்புதல் இல்லாமல் அரசர் வரி விதித்ததனால்தான் அரசருக்கு எதிராக கிளர்ச்சி ஏற்பட்டு இறுதியில் அரசரே என்ன செய்யப்பட்டார்? தூக்கிலிடப்பட்டார்.
அவர் தலையை கில்லட்டின்கிற மிஷினை பயன்படுத்தி அவருடைய தலை துண்டிக்கப்பட்டது. இப்போ வரிங்கிறது ஒரு அளவுதான். உதாரணத்துக்கு ஒரு 2.5 லேக் மேல போயிடுச்சா, 5 லேக் மேல போயிடுச்சா டாக்ஸ் கட்டணும். ஓகே, இது 5%, 10%, ஒரு புரிதலுக்காண்டி நான் சொல்றேன். 20%, 40% கூட்டிகிட்டே போகுது. வருமானம் கூட கூட வரியும் கூடும். இது அப்படி இல்லாம 60%, 70% மக்களுடைய வருமானத்தின் மீது வரி விதிக்கிற பட்சத்தில் மக்கள் என்ன செய்ய மாட்டார்கள்? வரி கட்ட மாட்டார்கள். அப்ப வரி கட்டலைன்னா வரி கட்டாத அந்த பணம் என்னவாக மாறும்? கருப்பு பணமாக மாறும். அது மாதிரி இந்த பண்டங்கள் பற்றாக்குறைக்கு ஒரு டெபினிஷன் இருக்கு. உற்பத்தி, அளிப்பு, இது ரெண்டும் தான் எதை முடிவு பண்ணும்? இந்த பொருட்களினுடைய அளவை முடிவு பண்ணும். உதாரணத்துக்கு ஒரு பொருளினுடைய விலை எதை பொறுத்து அமையும் கேட்டீங்கன்னா, சந்தைக்கு வரக்கூடிய அளிப்பு, மார்க்கெட்டுக்கு எந்த அளவு பொருள் கொண்டு வராங்க, அந்த பொருளுக்கு எவ்வளவு டிமாண்ட் இருக்கு, இது ரெண்டும் தான் விலையை முடிவு பண்ணும் இல்லையா? இப்ப அளிப்பு ரொம்ப கம்மியா போச்சு அப்படின்னா என்ன கூடிரும்? விலை என்பது கூடி வரும். அப்போ பொருட்களுக்கு பற்றாக்குறை ஏற்படுகிற பட்சத்திலும் அது எதற்கு வழிவகுக்கும்? பண்டங்கள் வல்விசை, கருப்பு பணத்திற்கு வழிவகுக்கும். பிளாக் மணி, இன்னும் சொல்ல போனா அரசுக்கு கணக்கில் காட்டப்படாத பணமே கருப்பு பணம். ஸோ இந்த மாதிரி நீங்க ஒரு சில கொஸ்டின்ஸ் இருக்கு. அதை தனியா ஒரு வீடியோ மேக் பண்ணி போடலாம்னு பாக்குறேன். இதை எலாபரேட் பண்ணி எழுதியிருந்தா எனக்கு என்ன கிடைச்சிருக்கும்? ஃபுல் மார்க் கிடைச்சிருக்கும். எலாபரேட் பண்ணி புரியுற மாதிரி புக்லயும் இல்லை. அதனாலதான் அந்த சிரமங்கள் அவனுக்கு இருந்திருக்கு. ஸோ இதை நம்ம கொஞ்சம் பேசலாம் லேட்டர். ஓகே, அடுத்து ஈவேரா பெரியார். நிச்சயமா இந்த ஏரியாவை நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. இதுவும் இந்த 18ஆம் நூற்றாண்டு சீர்திருத்தவாதிகள் இந்த தமிழக சமூகத்தை எவ்வாறு மாற்றினார்கள் ஒரு கேள்வி இருக்கு. நீதி கட்சியினுடைய சாதனைகள் இருக்கு. இந்த ஏரியாவை அந்த பப்ளிக் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இந்த வாட்டி இதுல இருந்து எதிர்பார்க்கலாம். ஹிஸ்டரியில இருந்தா என்ன எதிர்பார்க்கிறோம்? 8 மார்க் எதிர்பார்க்கிறோம். ஓகே, இந்த 8 மார்க்ஸ் பாத்தீங்கன்னா 6 மார்க் தான் நான் போட்டிருக்கிறேன். எனக்கு ஒரு 7 மார்க் கூட போட்டிருக்கலாம். பட் ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் என்னைய பொறுத்தவரையில நான் மாணவர்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம், 4.5 போட்டா நீ 5 எடுத்துக்கோ, நான் 6 போட்டா நீ 7 எடுத்துக்கோ, நான் 7 போட்டா நீ 8 எடுத்துக்கோ. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் மார்க்கை டிடெக்ட் பண்ணாதான் அவன் 96, 97 எடுப்பான். பப்ளிக்ல சென்டர் எடுப்பான். இப்போயே நம்ம சென்டர் போட்டோம்னா, ஓ நம்ம தான் சென்டர் எடுத்துட்டோம், நம்ம சூப்பரா பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு அந்த முயற்சியை கைவிட வாய்ப்பு இருப்பதால் தான் நான் என்ன செய்வதில்லை, என்னை பொறுத்தவரையில் முழுமையான மதிப்பெண் வழங்குவதில்லை. இந்த பாயிண்ட்ஸை பொறுத்தவரையில ஓரளவுக்கு எழுதியிருக்கலாம். பட் ஐ ஹவ் கிவன் ஒன்லி 7 மார்க்ஸ். இது ஏன் இதைத்தான் நாங்க சொல்ல வர நேரம் இல்லை நான் போட்டிருக்கேன் பாத்தீங்களா? இது ஏன் இன்னும் கொஞ்சம் ஒரு பாயிண்ட் எழுதிருக்கலாம், ஒரு பக்கம் ஒரு 5-6 பாயிண்ட் எழுதிருக்கலாம். ஏன் அவன் எழுதலாம் நினைக்கிறேன்னா, அந்த 5 மார்க்லாம் பாத்தீங்கன்னா சில கொஸ்டின்ஸ் ரொம்ப எலாபரேட்டா எழுதிட்டு இருந்திருக்கான். இந்த இமயமலையினுடைய அமைப்பு இருக்கு பாத்தீங்கன்னா, அதெல்லாம் ரொம்ப எழுதிட்டான். அப்போ நீங்க முடிவு பண்ணணும், ஒரு கொஸ்டின்ஸ் எவ்வளவு முடிவு எழுதணும்னு டிசைட் பண்ணணும். நீங்க பாட்டுக்கு உங்களுக்கு தெரியுதுன்னு சொல்லிட்டு 5 மார்க் லேட் ஆயிட்டு வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி 8 மார்க் கொஸ்டின் எழுத நேரம் இல்லாமல் போகும். ஓகேவா? அதுதான் அவன் ஃபேஸ் பண்ணியிருப்பான். அவனுக்கு நேரடியாக பேப்பர் கொடுக்கும்போது கேட்டால் சொல்ல வாய்ப்பு இருக்குது. ஸோ உண்மையிலே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். தொடர்ந்து நான் என்னுடைய கம்யூனிகேஷன் நம்பர் கொடுத்துருக்கேன். தொடர்ந்து உங்களுக்கு டவுட் ஏற்பட்டா நீங்க என்னை கால் பண்ணலாம். எந்த டவுட்னாலும் நீங்க கேட்கலாம். சப்ஜெக்ட் ரிலேட்டட் ஒன்லி. அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா இந்த பேப்பர் பிடிஎஃபா நான் கன்வெர்ட் பண்ணி டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க டிஸ்கிரிப்ஷனை லைட்டா கிளிக் பண்ணாலே அந்த கொஸ்டின், மாடல் கொஸ்டின், சென்டம் பேப்பர்ஸ் நான் போட்டு கொடுக்குறேன். அதை நீங்க கிளிக் பண்ணி நீங்க வியூ பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு என்ன தேவைப்படுதுன்னு நானும் கொஞ்சம் திங்க் பண்ண முடியும். நான் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கிறேன். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயன்படும். கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க உங்களுடைய கருத்துக்களை பதிவிடலாம். தேங்க்யூ. திஸ் இஸ் ஜெயச்சந்திரன், அரசு மேல்நிலைப்பள்ளி, தாஞ்சூர், புதுக்கோட்டை.